சங்கீதங்களின் புஸ்தகம் The book of Psalms, 34ஆம் சங்கீதம். Psalms 34. முதலாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். I will bless the Lord at all times. His praise shall continually be in my mouth. அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். Loving Lord, we thank thee gratefully, Lord. ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். We thank thee for the blessed moment that thou hast given us. பரிசுத்த ஆவியானவருடைய பூரண கிருபை இந்த நாளிலே தங்கட்டும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். Let the holy grace of the Spirit stay upon us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus, my Father. ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. ஆண்டவருடைய கிருபையினாலே இங்கே நாம் வழக்கமாக செய்கிறது போல வருஷ கடைசியிலே இந்த 40 நாள் உபவாச ஜெபம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. By the grace of God, as usual, the 40 days fasting prayer is going on in this church. ஆண்டவருடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டிய ஜெப குறிப்பை தேவ சமூகத்திலே பெற்று அந்த குறிப்புக்காக மாத்திரம் இதுவரைக்கும் நாம் ஜெபித்து கொண்டு வருகிறோம். So by the grace of God, waiting in the presence of the Lord and receiving main points, we were praying for the main points here. இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே 35வது நாள். Here, by the grace of God, today is the 35th day. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கிருபைகளை தந்து நடத்தி கொண்டு வருகிறார். The Lord is giving us sufficient grace and is leading us every day. வழக்கமாக நான் வருஷத்தினுடைய கடைசி வாரம் ஆண்டவரை நன்றாக துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது வழக்கம். As usual, this is the last week of the year and we usually praise God and glorify Him. இந்த முறை வருஷ கடைசியான வாரம் பண்டிகை நாட்களாக மாறிவிட்டன. And the last week this time happens to be the week of festives. ஆகையினாலே நான் யோசித்தேன், இனி மீதி உள்ள இந்த 5 நாட்கள் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வெறும் துதி ஆராதனையாய் நடத்திவிட வேண்டும் என்று நான் யோசித்தேன். And I considered and pondered that the remaining 5 days, let us praise God for all. வருஷ கடைசியிலே இந்த ஏன் உபவாச ஜெபத்தை உபவாச துதியாய் மாற்றக்கூடாது என்று யோசித்தேன். Why not change this prayer as a prayer of worship in the last end of the year? அந்த வேளையில தான் என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவர் வருஷ கடைசியிலே மாத்திரம் அல்ல, நன்மை அனுபவிக்கும் போது மாத்திரம் அல்ல, எந்த காலத்திலும் என்னை ஸ்தோத்திரிக்க வேண்டும். So the Lord made me realize not only at the end of the year, not only when we receive கர்த்தரை benefits, ஸ்தோத்திரிக்கிற வருஷ கடைசியை நாம காத்திருக்க வேண்டியதில்லை. we need not have to wait for the end of the year to praise ஒரு God. ஞாயிற்றுக்கிழமையை நாம் காத்திருக்க வேண்டியதில்லை. We need not have to wait for a Sunday. ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். A child of God at all times has got to praise God. இது அவனுடைய தீர்மானமாக அவர் சொன்னாலும், Though he says it as a purpose, இதற்காக அவர் ஜெபித்தார். so he prayed for it. 71ஆம் சங்கீதம் Psalm 71, 8ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், verse 8. என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. Let my mouth be filled with thy praise and with thy honor all the day long. எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன் என்று சொன்ன மனுஷன் Man who said at all times, I will ஆண்டவரை praise God. பார்த்து ஒரு ஜெபம் பண்ணுகிறான். So he looks at the Lord and prays to ஆண்டவரே, him. Lord, என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. let my mouth be filled with thy praise and with thy honor all the day. ஏனென்று கேட்டால், You know why? தேவன் நம்மை ஏற்படுத்தினதனுடைய நோக்கமே நம்மை துதிப்பதற்காக. The purpose that God has appointed us is to praise and worship ஏசாயா him. 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, Isaiah 43, இந்த 21. ஜனத்தை நான் எனக்கு என்று ஏற்படுத்தினேன், I have chosen this generation for me. இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். They shall show forth my praise. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. தேவன் நம்மை ஏற்படுத்தினதனுடைய நோக்கம்
தேவனுடைய துதியை சொல்லி வரும்படியாக. The reason as to why God has formed us is that we may praise சங்கீதம் God. 84 சங்கீதம் 4 வசனத்திலே Psalms 84:4. இந்த உம்முடைய வீட்டிலே வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are they that dwell in thy house. அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். They will be still praising thee. எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார். They will be still praising thee. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எந்த நிலைமையிலும் எக்காலத்திலும் கர்த்தரை துதிக்கும்படி ஏற்படுத்தப்பட்டவர்கள். So the children of God are formed to praise God at all times. பொதுவாக நீங்கள் சில வியாபார ஸ்தலங்களிலே பார்க்கலாம். If you look at the commercial சில places, முக்கியமான இடங்களிலே at important places, வரவேற்பதற்கு சில பொம்மைகளை நிக்க வைத்திருப்பார்கள். or they make ladies stand to receive you. ஏன் மனுஷன் நிறுத்தல எனக்கு தெரியல. I do not know why they do not allow men. ஆனா அந்த பொம்மையை நிறுத்திட்டீங்கன்னா அது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அந்த பேட்டரி சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டா யார் திருடம் போனாலும் சரி, அவன் எவன் போனாலும் சரி, நல்லவன் போனாலும் சரி, கெட்டவன் போனாலும் it is the good or the bad. அது கையை வந்து வணக்கம். So the doll will fold the hand and salute அது you. வேற வார்த்தை சொல்லவே தெரியாது. It will not know to speak anything else. இது சொல்றதுக்காக அதை ஏற்படுத்தி வச்சிருக்கான். And they have created the doll just நீங்க எப்ப போங்க, ராக்காலம் போங்க, பகல் காலம் போங்க, அது வணக்கம் வணக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கும். Go at all times, it will start greeting you. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to God. நான் நினைக்கிறேன் ஒருவேளை மனுஷனை நிறுத்தி இருந்தா அவங்க ஆளை பார்த்து சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். Probably if man is being placed, he would பொம்மை look at. நிறுத்திட்டான். Therefore he made the doll stand. நம்மையும் ஆண்டு பொம்மைமா நிக்க வச்சிருக்கிறாரு. So God has made us நாம even like எப்போது that. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா, What do we have to say at all times? கர்த்தரை தூக்கி சொல்லிக்கிட்டே இருக்கணும், வேற ஒண்ணுமே சொல்லக்கூடாது. We have got to praise God at all times. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. ஆனால் சில வேளைகளிலே இந்த நாவை நாம் தவறாக பயன்படுத்தி விடுகிறோம். At times we utilize this tongue for ஆகையால் தான் different யாக்கோபு சொன்னாரு. Therefore James said, யாக்கோபு 3 அதிகாரம் 8 வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்களானால், James 3:8. ஒரு மனப்பட்டவர்களும் 3:8 James 3:8. நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது. எதை அடக்க முடியாது? The tongue can no man tame. கப்பல் அடக்கிடலாம், You can control a ship. குதிரை அடக்கிடலாம், You can control a horse. மனைவி அடக்கிடலாம், You can control your wife. பிள்ளை You அடக்கிடலாம், can control your child. நாவை அடக்க முடியாது. You cannot control your எந்த tongue. மனுஷனாலும் நாவை அடக்க முடியாது. No man can tame his own tongue. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. It's an unruly evil full of deadly poison. நல்ல மனசுல வச்சுக்கங்க. Keep it in your mind. நம்ம ஒவ்வொருத்தட்டையும் ஒரு அடங்காப்பிடாரி இருக்கிறா. Something which is disobedient in us. அந்த அடங்காப்பிடாரி எங்க இருக்கிறா? What about the disobedience? Where is it? வாய்க்குள்ள. It's there in your tongue. இவளை அடக்கவே முடியாதாம். You could never control it. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. அதனால தான் அடிக்கடி நினைக்கிறது, Therefore I used to think இந்த நல்ல ஆண்டவர் பாருங்க, இந்த கண்ணு தான் ரொம்ப முக்கியம். the eye is most important. இந்த கண்ணுக்கு கூட ஆண்டவர் 2 சின்ன யம தான் வச்சிருக்காரு. God has kept 2 eyelids. நம்ம நாக்குக்கு மாத்திரம் 32 லிவர்ஸ் லாக் வச்சிருக்காரு. But for our tongue, அதுக்கு மேல இன்னொரு லாக் வச்சிருக்காரு. 2 லாக் வச்சிருக்காரு உள்ள கடன். God has kept 2 locks. ஆனா அது அடங்கவே மாட்டேங்குது. It never comes under control. வேதம் சொல்லுது, The word of God says, இதனாலே நீங்கள் தேவனை துதிக்கிறீர்கள், you praise God with your tongue. அதே நாவினாலே தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட மனுஷனை நீங்கள் சபிக்கிறீர்கள். With the same tongue that God has created, you curse man. சகோதரரே, இது என்ன? Brother, and what is it? இது என்ன? What about it? கோயில்ல வந்தா தேவனை துதிக்கிறீங்க, You come to church and worship God. வீட்டுக்கு போனா வீட்டுல உள்ளவங்களை சபிக்கிறீங்க. You go home and curse the people at home. அவங்களும் தேவ சாயல்ல உண்டாக்கப்பட்டவங்க தானே. We too are made in the likeness of God. வீட்டுல போனா மனைவியை சபிக்கிறீங்க, பிள்ளையை சபிக்கிறீங்க, புருஷன் சபிக்கிறீங்க, ஒரே சாபம் தான் வீட்டுல You இருக்கு. go home, you curse your wife, your child and அப்பா, husband. என்ன துதி, என்ன ஆராதனை. Coming to church, look at the praise இது and worship. என்ன சகோதரரே? What is it, brother? ஒரே ஊற்றுக்கண்ல இருந்து
திணிப்பும் தித்திப்பும் தோப்ப தண்ணி வர முடியுமா? Whether from the same fountain you could receive sweet waters and bitter நான் waters. நினைக்கிறேன் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. I believe, glory be to the name of God. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில கூட Even in அடிக்கடி துதிச்சாங்க, அடிக்கடி முறுமுறுத்தாங்க. they praised God ரெண்டு and நடந்துட்டே இருந்துச்சு. these two works continued. ஆகையினாலே ஆண்டவர் சொன்னாரு, Therefore the Lord said, எண்ணாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் Numbers 17, 5ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, முறுமுறுப்பை நான் ஒழிய பண்ணுவேன் என்று I will destroy murmuring. 10ஆம் வசனத்துல In 10th நீ verse, முறுமுறுப்பை ஒழிய பண்ணணும்னு சொன்ன. you should make an end to the murmuring. நான் ஒழிய பண்ணுவேன், I would நீ destroy. ஒழிய பண்ணணும். You ought to make an end for இப்ப it. நான் நினைக்கிறேன் கர்த்தர் விரும்பாத ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, You know what the Lord would not desire? இந்த முறுமுறுக்கிற காரியம். He would not desire murmuring. நான் நினைக்கிறேன் ஆண்டவர் என்ன விரும்பினார்னா, உன்னை முறுமுறுக்கிறதுக்கு இல்ல, What உன்னை did God சபிக்கிறதுக்கு desire? இல்ல, Not that you ought to curse and தூஷிக்கிறதுக்கு murmur. இல்ல, Not you ought to இந்த blaspheme. நாக்கை எதுக்கு உண்டாக்கினேன்னு Why சொன்னா, God has made தேவனுடைய the tongue. நாமத்துக்கு மகிமை Glory be to the உண்டாவதாக. name of God. நம்ம சண்டே ஸ்கூல்ல பிள்ளைங்க பாடுவாங்க, Sunday ரெண்டு சிறு கண்கள் தேவனை பார்க்க. The two eyes are meant to see God. அப்புறம் என்ன பாடு சண்டே ஸ்கூல் டீச்சர்? ரெண்டு சிறு காதுகள் அவர் சத்தம் கேட்க. Two அப்புறம் small ears to hear his sound. ஒரு வாய் எதுக்கு? What about the mouth? தேவனை துதிக்க. சண்டே ஸ்கூல் டீச்சர் படிச்சு கொடுக்குறீங்க, ஜாக்கிரதை. You teach in Sunday school. Be careful. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. பாருங்க, ஆண்டவர் ஏன் இந்த காது, இந்த மூக்கு, இந்த நாக்கு எதுக்கெல்லாம் வச்சாருன்னு Why கேட்டீங்கன்னா, God has created this nose, தேவனை காணவும் துதிக்கவும் கேட்கவும் ஆண்டவரை ஆராதிக்கும். that you may see God, that you may worship God, and that you may praise ஆனால் இந்த God. தேவனை துதிப்பதற்கு நாம் சில காலங்களை வைத்திருக்கிறோம். So we keep certain seasons to praise God. வருஷ கடைசில, End of the year, வருஷ துவக்கத்துல, beginning of the year, நன்மை பெற வழியில when you receive some good, தேவனை துதிப்பதற்கு ஒரு காலங்களை you வைத்திருக்கிறோம். keep a certain period to praise God. பரிசுத்தவான் எழுதி வைத்திருக்கிறார், What about the saints? What do they write? எந்த காலத்திலும் கர்த்தரை நான் துதிப்பேன், I'll praise God at all times. எப்பொழுதும் அவர் துதி என்னுடைய வாயிலே இருக்கும். His praise will be in my mouth continually. நான் துதிப்பேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரே காலம் இருக்கிறது இல்லை. In the life of man, a particular season never இரவு sustains. வந்தால் பகல் வருகிறது, This night, கோடை வந்தால் மாரிகாலம் வருகிறது, so likewise summer and winter. மேடு வந்தால் பள்ளம் வருகிறது. So when you come across a hilltop, you ஒரு come across a valley. காலம் வந்து மாறிக்கொண்டே வருகிறது. The seasons keep on changing. ஒரு நாள் சந்தோஷ உச்சநிலை இருக்கிறார்கள், Once you are happy, அடுத்த நாள் சோரின் பள்ளத்தாக்கில் இருக்கிறார்கள். next day you are in the valley of sorrows. நீங்கள் எலியாவுடைய வாழ்க்கையை வாசித்தீங்கன்னா, If you read the life of Elijah, ஒரு நாளிலே ஆற்றங்கரையிலே இருந்து அவருக்கு காகங்கள் ஆகாரம் கொண்டு வந்தன, இறைச்சி சாப்பிட்டார். one day he was beside the brook and the raven brought the food. ஒரு and he ate. நாளிலே ஒரு விதவை வீட்டிலே போய் ஒரு அப்பத்தை கெஞ்ச வேண்டிய காலம் வந்தது. And a time came when he had to beg for a bread from a widow's house. ஒரு நாளிலே வானத்து அக்கினி இறங்க பண்ணினார். And he made the fire from heaven fall on a certain day. இன்னொரு நாளிலே சூரச்செடி கீழே உட்கார்ந்து சாவுறேன்னு சொன்னார். On another day he sat under the juniper tree and said that he would எல்லா die. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கைகளிலும் If you take the life of the காலங்கள் மாறிக்கொண்டே saints, இருக்கும். the times and seasons go on changing. ஆனால் Yet ஒன்று மாத்திரம் மறந்துவிடக் கூடாது. one thing you need not have to forget. சங்கீதம் 31:15 படி, Psalms 31:5. காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. The times are in the hands of my God. எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீர்கள்? many of you believe that? என்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. My times are in the hands of my தேவனுடைய God. நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. என்ன மாறலாம்? Anything can change. காலங்கள் மாறலாம், Seasons can change. சூழ்நிலைகள் மாறலாம், Circumstances மனிதர்கள் can change. மாறலாம், Mankind may என்ன change. வேணுமானாலும் மாறலாம். Changes may come in any form. யாரு மாற மாட்டான்னு சொன்னா, What would not என் change? காலங்களை கையில வச்சிருக்க. So he has kept my seasons நீங்க in his என்ன hand. காலத்தில் நடந்தாலும் Whatever seasons you walk, தேவன் மாறாதவராகவே இருக்கிறார். God is an unchanging God. ஆகையினால் Therefore, சங்கீதக்காரன் the சொன்னான், psalmist says, எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன். at all times would I praise my அவர் God. துதி எப்போதும் என்னுடைய வாயிலே. His praise will be continually be there in my lips. நான் யோசித்து பார்த்தேன், I considered மனிதன் பொதுவாக
நன்மை அனுபவித்து துதிங்க. கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். கர்த்தர் நம்ம கடற்கரை எண்ணலை பால் நன்மை செய்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம சொல்லி சொல்லி துதிக்கிறோம். Usually mankind prays for all the benefits and other good things. நாம் எல்லாரும் துதிக்கிறவர்கள். We all praise. நீங்க துதிக்க வந்திருக்கிறீர்கள். You have come to praise God. இன்னைக்கு அநேக நிமிஷங்கள் கர்த்தரை துதிச்சிருக்கிறீங்க. So for several minutes you have praised and worshipped God. Yet ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே, life of the child of a God, தேவன் துதிக்க வேண்டிய காலங்களை வைத்திருக்கிறார். God has kept seasons where you got to praise God. என்ன காலம்னு சொன்னீங்கன்னா, What are the times? சங்கீதங்களின் புஸ்தகம் Book of Psalms, 42ஆம் சங்கீதம், Psalms 42. தயவு செய்து 3ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் Please வாசிப்பீர்கள். read from the 3rd verse onwards. அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்கிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. My tears have been my meat. And முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்துக்கு நான் போய் வருவேன். இவைகளை நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள்ளே தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திருந்து அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். why art thou cast down, O my soul? நான் இன்னும் அவரை துதிப்பேன். Yet will I praise. முன்னாலே நான் எப்படி துதிச்சேன்னு சொன்னா, earlier how did I praise? ஜனங்களோட போனேன், I went along with the people. பண்டிகையை ஆசரிச்சேன், I went and observed. நல்ல தேவனை துதிச்சேன், I went and worshiped God. ஜனங்களுடைய ஆரவார சத்தத்தை கேட்டேன். I heard the tumult. இப்ப ஜனங்களோட நடக்க முடியல. I'm not able to walk with the பண்டிகைக்கு போக முடியல. I'm not able to go to the festival. தேவனை கழிச்சு என்னால் துதிக்க முடியல. I'm not able to praise God. என்னுடைய இருதயம் அப்படியே உருகுகிறது. My heart is being melted. வனாந்தரம் விட்டு வனாந்தரம் துரத்தப்படுறேன். So I'm being chased from desert to desert. தாவீதே, உனக்கு ஏன் நிலைமை வந்தது? David, how come the state? நான் முன்னாலே Earlier, பெத்லகேமிலே கொஞ்சம் ஆடுகளை வைத்துக் கொண்டு நான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். I was looking after certain sheep in Bethlehem. யூத ஜனங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. People of Judah, அவர்கள் ஊர்ல இருந்து பண்டிகை காலங்களிலே அவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே வந்து கர்த்தரை ஆராதிக்கிறது வழக்கம். They used to come to the temple of God and worship God. உங்களுக்கு தெரியும், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே எப்ராயிம் தேச மலைகளிலே இருந்து இந்த சாமுவேலுடைய அம்மா அப்பா உங்க எல்லாம் பண்டிகை காலங்களிலே வந்து இங்க பலியை செலுத்தி சாப்பிடுற காலங்கள் உங்க வாசித்திருக்கிறீங்க. The mother of Samuel and the father, they used to come and observe. என்னுடைய இயேசு 12வது வயதா இருக்கும் பொழுது, when my Jesus was 12 years, ஊர்ல இருந்து வந்து பண்டிகை கொண்டாட வந்தாங்க. They came from town to celebrate. எல்லாம் முடிஞ்சு போகும்போது 3 நாட்களாக கூட்டத்தின் நடுவில் இயேசு இருக்கிறார் என்று நினைச்சு போயிட்டாங்க. அவ்வளவு திரள் கூட்டமான. While returning, they believed that Jesus was amidst a multitude. கூட்டமாக நடந்து வருவார்கள். பல நாட்கள் நடந்து வருவார்கள். He used to walk as a crowd for several days. அது அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். That was a great joy. அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. A great gladness. இந்த ஆடு மேய்க்கிற தாவீதும் David was பண்டிகை காலம் வரும்போது when the festival ஜாலியா நடந்து வந்து தேவனை துதிச்சு ஆராதிச்சு மகிழ்ந்த ஒரு மனுஷன். He was a man who worshipped and praised God. ஆனால் yet அவன் வாழ்க்கையில ஒரு காலகட்டம் வந்தது. a time came in ஒரு நாள் தன்னுடைய சகோதரர்களை பார்க்கும்படியாக ராணுவத்துக்கு வந்தான். One day he came to look at his brethren. அங்கே கோலியாத் என்ற ஒருவன் கர்ஜித்துக் கொண்டிருக்கிறான். He saw Goliath roaring there in the அன்றைக்கு தன்னுடைய ஜீவனை பிடித்துக் கொண்டு அந்த கோலியாத்தை எதிர்த்து அழித்து போட்டான். So he went and destroyed Goliath. அதனுடைய பலன் என்ன தெரியுமா? What was the reward? இதுவரைக்கும் நேசித்த சவுல் விரோதியானான். Saul, who loved him, became his adversary. இதுவரைக்கும் இருந்த எல்லாம் போயிடுச்சு. Whatever he had, வனாந்தரம் விட்டு வனாந்தரம் ஓடுகிறான். He had to run from wilderness to wilderness. ஜீவனை தப்புவதற்கு ஓடிக்கொண்டிருக்கிறான். He had to escape for his life. அவன் கேட்கிறான், ஒரு வேட்டையாடு கௌதாரிய வேட்டையாடுறது போல என்னை வேட்டையாடுகிறாய். So even like a hunter going after a partridge, I am பண்டிகைக்கு போக முடியல. I'm not able to go to the ஆலயத்துக்கு போக முடியல. I'm not able to go to the temple. இப்ப தலைமறைவாய் தனியாக குகைகளில் ஒளிந்து கொண்டிருக்கிறான். I've got to hide myself and cover. ஏப்பா நிலைமை வந்தது? Why, David? What has happened? கேட்டு பாருங்க. If you ask him, பாஸ்டர்,
He would say, நான் Pastor, நன்மை செய்ய போய் இந்த வம்ப விலைக்கு வாங்கினேன். I did good and I received evil. நான் என் பாட்டுல அந்த பெத்லகேமிலே இருந்திருந்தா Had I stayed back at எனக்கு இந்த Bethlehem, பிரச்சனையே இல்ல. this problem would not have risen. நான் போய் எதுக்கு இந்த நன்மையை செய்வானே? Why should I do good? ஏன் எனக்கு சிநேகிதனாய் இருந்த இந்த சத்துருவே எனக்கு என் மாமனாரே எனக்கு விரோதி ஆயிட்டான். My father-in-law was a friend, has now become my adversary. என் உள்ளம் நொறுங்குது, My heart is broken. என் உள்ளம் உருகுது, My heart is melted. நான் முன்னக்கா நினைக்கிறேன், So I am. ஏன் இந்த நன்மை செய்து இந்த வம்பை நான் விலைக்கு வாங்கினேன்? Why should I do good and why என் should I உள்ளம் receive? உருகினாலும் Though my heart எனக்கு ஒன்று melts, தெரியும், one thing I know. தேவ சமூகத்தில் எனக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கிறது என்பதை அறிந்து நான் இன்னும் தூச்சிக்கிட்டே. I know that there is salvation in the presence of God. Therefore, am I worshiping God? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. நான் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாக I சொல்லுகிறேன். tell you in the name of Jesus. நம்முடைய humbly. வாழ்க்கையிலே நாம் செய்த நன்மைக்கு பதிலாக நன்மை வராமல் நன்மைக்கு பதிலாக தீமை அனுபவிக்கும் போது நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். So, in our life, when we do good and receive evil, that's the time we have got to praise God. நம்முடைய வாழ்க்கையில பெற்ற நன்மைக்காக அல்ல, Not for the benefits that we are அது receiving. எல்லாரும் செய்கிறவைகள், That can be எல்லாம் done by சாதாரண everyone. செய்கிறவைகள். Commonly it can be done. ஆனால் நான் சொல்லுவேன், I would say, தேவன் எந்த துதியை விரும்புகிறார் என்று what is சொன்னால், the worship that God desires? நான் செய்த நன்மைக்கு பதிலாக நான் தீமை அனுபவிக்கிறேன். In place of goodness that I did, I receive evil. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. ஒரு முறை யோனத்தான் தன் தகப்பனை பார்த்து சொன்னான். Once Jonathan looked at 1 his father. சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்திலே 1 Samuel தன் 19:4. தகப்பன்கிட்ட சொல்றான், அப்பா அவன் ஒரு நாள் ஜீவனை பிடிச்சிட்டு வந்து நமக்கு உதவி செய்தான் இல்லையா? He told his அவன் நமக்கு father, நன்மைதானே செய்கிறான், David has done good for us. ஏன் அவனை கொல்ல நினைக்கிறீர்கள்? Why do you decide to kill him? நான் சொல்றேன், I would தாவீது தீமை நினைக்கவும் இல்லை, David never thought of it. தீமை செய்யவும் இல்லை, He never did any evil. தன் ஜீவனை பிடித்து கொண்டு நன்மை செய்தான். Catching hold of his life, he did good. அதற்கு பதில் என்ன வந்தது தெரியுமா? What was the reward? தீமையே வந்தது. He received evil. நன்மைக்கு பதில் தீமையே வந்தது. In place of goodness, he ஆனால் received evil. தாவீது சொல்றான், David இந்த says, காரியம் நடக்கும்போது when என்னுடைய உள்ளம் உடைஞ்சு போச்சு, my heart என் was, உள்ளம் நொறுங்கி போச்சு, my heart is broken. என்னுடைய இருதயம் ஆத்துமா கலங்குது, My soul is என் troubled. ஆத்துமா கலங்கினாலும் Though my soul is நான் troubled, தேவ சமூகத்துக்காக என் கர்த்தரை நான் துதிப்பேன். I would praise God in the presence of God. இன்னும் நான் கர்த்தரை துதிப்பேன். I would yet worship my God. வேதம் சொல்லுகிறது, The word of God says, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, 1 Peter 1:17, நீங்கள் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது உங்களுக்கு மேன்மை. it's good for you to do good and receive evil. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. நீங்க உங்களுக்கு எத்தனை பேர் உங்களுக்கு ப்ரமோஷனுக்காக நீங்க ஜெபிக்கணும் தெரியாது. I do not know how many of you pray for your promotion. உங்களுக்கு ப்ரமோஷன் எப்படி வரும் தெரியுமா? You know how promotion நீங்க comes. ப்ரமோஷனுக்காக ஜெபிச்சீங்கன்னா If you pray for a promotion, நாளைக்கு அமேசான்ல இருந்து ஒரு பார்சல் வராது, you will not receive the parcel from உங்களுக்கு Amazon. மேன்மை வந்திருக்குன்னு. என்ன வரும்? What would you மேன்மைன்னு எதிர்பார்த்தீங்கன்னா if you look at honor? யாருக்கு அதிகமான மேன்மை கிடைக்கும்னு Who சொன்னா, would receive honor? நன்மைக்கு பதிலாக நீ பாட அனுபவித்தால் You அது உனக்கு மேன்மையாயிரு. If you suffer for the sake of goodness, that நீங்க- will be counted for good. நீங்க வேதம் முழுதும் வாசித்து பாருங்க. Read the word of God. எந்த மனிதர்கள் உயர்த்தப்பட்டார்களோ Oh, the men who அவங்க were யாருன்னு exalted, கேட்டீங்கன்னா who were they? நன்மைக்கு பதிலாக தீமை அனுபவிச்சாங்க. They are the people who receive evil for good. நீங்க எல்லாத்தையும் விட்டுங்க. Leave everything. நம்முடைய இயேசு எடுத்து பாருங்க. Look at Jesus. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே, In Acts 10:38, தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். God anointed him with power and Holy Spirit. அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். Who went about doing good and healing all that were oppressed. நாளெல்லாம் சுற்றி திரிந்தாருங்க. He went about doing good throughout the day. எதுக்கு சுற்றித்தாரு? You know why he நன்மை செய்யறதுக்காக. went about doing good? எதுக்கு சுற்றி திரிந்தாரு? Why did he went go about? பிசாசின் பிடியில் அகப்பட்ட விடுதலையாக்குவர். To heal all that were oppressed of the devil. அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க. Go and ask him. இயேசுவே, Jesus, உமக்கு ஏயா இந்த பாடு? so why do you have to suffer? உமக்கு ஏயா இந்த வம்பு? Why do you have to suffer? வந்ததுதான் வந்தீரு.
You have உங்க come. அப்பா அம்மா பேச்ச கேட்டு ஒழுங்கா 2 மேட்ச் செய்து போட்டு வீட்டுல உட்கார்ந்து உனக்கு ஏன் அந்த பிரச்சனை? You could have done the carpenter's job and remained silent. ஏன் இந்த பாடு? Why do you have to suffer? ஏன் இந்த சிலுவை? Why do you have to bear the cross? ஏன் இந்த அவமானம்? Why the shame? ஏன் இந்த பாடுகள்? Why the sufferings? நன்மை செய்ததினாலே. Because he did good. நன்மை செய்ததினாலே. It's because he did good. நான் ஒன்றை மாத்திரம் தாழ்மையா சொல்ல One அருமையானவர்களே. thing I will tell you humbly. ஒருவன் நன்மையை அனுபவிக்க வேண்டுமானால் One has got to inherit good. வேதம் The சொல்லுகிறது. word of God says. கலாத்தியர் 6:9 Galatians 6:9. நீங்கள் சோர்ந்து போகாமல் நன்மை செய்தால் ஏற்ற காலத்திலே நீங்கள் அறுப்பீர்கள். Let us not be weary in doing good, for in due season we ஏற்ற shall reap. காலத்திலே நீங்கள் In அறுப்பீர்கள். due season we shall reap. வேதம் சொல்லுகிறது Word of God நீ says. எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய். Whatever you have sown, that you நீ reap. நீ வினையை விதைச்சா வினை அறுப்ப. If you sow evil, you receive நீ evil. நன்மையை பெற்றுக்கொள்ளணுமானால் Got to receive good. அது ஒரு விதை. That's a seed. அது ஒரு விதை. That's a seed. அந்த விதை என்ன செய்யணும்? What about the seed? நீ விதைத்தாயானால் If you sow the seed, நான் சொல்லுவேன், I would say விதைக்கிறவன் One அழுது கொண்டே விதைக்கிறான். he weeps and sows. கண்ணீரோடே With விதைக்கிறான். tears he sows. ஆனால் அறுவடை செய்யும் போது When he reaps, மகிழ்ச்சியோடு அறுவடை with செய்கிறான். great joy he reaps. a harvest. கம்பீரத்தோடு அறுவடை With செய்கிறான். great joy and gladness. கொஞ்சமாய் விதைத்தவன் One who sowed, கொஞ்சமாய் அறுப்பான். he will receive. அதிகமாய் One விதைத்தவன் who sowed, அதிகமாய் அறுப்பான். he would receive a lot. நான் நினைக்கிறேன், I believe யார் அதிக நன்மையை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ those who want to அவங்க receive என்ன goodness, செய்யணும்னு கேட்டீங்கன்னா அதிக நன்மையை விதையுங்கள். you have got to sow a lot of goodness. நீங்கள் நன்மையை விதைத்தால் When you sow goodness, நான் சொல்லுவேன், I would say, நன்மை அறுக்கிற ஒரு நாள் இருக்கு. a day is there when you அந்த reap நாள் என்ன goodness. நாள் தெரியுமா? You know what's that day? அது மேன்மையான நாள். That would be a glorious. மேன்மையான நாள். That would be a glorious இன்னைக்கு day. நிறைய பேர் விதைக்காமலே அறுக்க நினைக்கிறாங்க. Many people do not sow; they want to reap. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. நான் தேவனுடைய எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா You know what? விதைக்கிற பலன் தான். It's the way you sow the seed. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to the உண்டாவதாக. name of God. நீங்க பாருங்க, இன்னைக்கு காலையில சொன்னேன், Today சொல்லுவேன், morning I said, நீங்க இன்னைக்கு பிரசங்க கேட்குறீங்க வச்சுங்க, பாஸ்டர் சொல்றாரு, You come and நம்ம get this. எல்லாரும் எப்படி இருக்கணும்? how we ought to be. பொறுமையா இருக்கணும். We ought to be patient. சரி, நீங்க பிரசங்க கேட்டாச்சு, You heard the message. வீட்டில் போய் ஏசப்பா இன்னைக்கு பிரசங்க எனக்கு ரொம்ப டச் ஆயிடுச்சு, Jesus, the sermon has touched me a lot. இந்த 3 நாள் ஃபாஸ்டிங் இருக்க போறேன். So I am going to take 3 days fasting. ஆண்டவரே எனக்கு என்ன ஒரு பொறுமை தாரும், Lord, give me எனக்கு பொறுமை a தாரும், lot of patience, Lord. எனக்கு பொறுமை தாரும். Give me patience. 3 நாள் ஃபாஸ்டிங் முடிச்ச உடனே After 3 days fasting, கதவை தட்டி, அம்மா நீ பொறுமை கேட்ட, you ask for patience. இந்தா பொறுமை வந்திருக்கு வச்சுக்கோ. Lo, you receive patience. Receive. அப்படின்னு வராது, If that would not, ஆன்லைன்ல வராது. that would not come on. ஆன்லைன்ல என்ன வரும்னு What would you கேட்டீங்கன்னா, receive online? நீ ஒழுங்கா உண்மையா ஜெபிச்சு How do you pray அந்த sincerely? ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார்னா So if God had heard your prayer, அடுத்த கதவை தள்ளிட்டு வரும் ஓத்துரும். the problems will come knocking இதுல at you. வேற என்ன சொல்லுதுன்னா, What does the word? உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கும். So trouble brings about patience. நீங்க நினைச்சிடாதீங்க ஜெபிச்ச உடனே அப்படியே வாயில கொண்டு பொறுமையை ஊத்திடுவார், Do not think that he'll go and pour patience in your mouth, அப்படியே தாழ்மை ஊத்திடுவார். that he may pour it in your mouth. Never. ஆண்டவரே நன்மையே எனக்கு தாரும் ஆண்டவரே, Lord, give me நன்மை goodness. செய்வேன் என்று வாக்களித்திருக்கிறீரே, Lord, you said it. இரட்டிப்பான நன்மையை தருவேன், You said you இன்றைக்கே give double தருவேன். goodness. சோத்திரம் சோத்திரம். Praise God for giving that இன்னைக்கு good. நிறைய பேர் தெரியாம ஜெபிச்சுட்டு மாட்டிக்கிட்டான். Many people unknowingly they pray for it and they get snared up. நன்மை வரும் என்று காத்திருந்தேன், I was waiting for goodness. தீமை வந்தது. Lo, evil has come. to me. ஐயோ பகல் வரும்னு காத்திருந்தேன், I waited for day. இரவு வந்தது. Lo, night has come. இருட்டு வந்துருச்சு. Night has come. நீ காத்திருந்தது ஒண்ணு, You waited for one thing. வந்தது ஒண்ணு. Something else has come. நன்மை வரும் நீ காத்திருந்தா, You waited that you would receive goodness. மாஸ்டர் சொன்னாரு, இந்த மாசம் உனக்கு நன்மையான மாசம், Pastor said this வீட்டை month. தாண்டி அடிச்சு வரும் பாரு. Pastor said goodness will come at home. வீட்டுக்கு போறா பிரதர், எதிர்பார்க்கவே இல்லை பிரதர், இப்படி Brother. ஒரு தீமை வரும். Pastor, I never expected that evil would. நன்மைக்கு பதிலாய் தீமை வந்தது. So in place of goodness, evil has come. நான் என்ன செய்யறேன் தெரியுமா? You know what am I doing? உம்முடைய சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம்
Lord, because of thy salvation and thy என் presence, கர்த்தரை நான் துதிக்கிறேன். I will praise my God. என் கர்த்தரை நான் I will துதிக்கிறேன். praise my Lord. என் கர்த்தரை நான் I துதிக்கிறேன். will praise God. எந்த காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். At all times would I praise my God. ஆண்டவரே, Lord, நான் செய்த நன்மைக்கு பதிலாக என்னுடைய Place of all வாழ்க்கையில my தீமை goodness. வரும் பொழுது when evil comes in my life, என் இருதயம் கலங்குகிறது. my heart is being troubled. என் ஆத்துமா தியங்குகிறது. My soul is being troubled. என் உள்ளம் உருகுகிறது. My heart is being melted. சூழ்நிலை என்னவா இருந்தாலும் Whatever may be the circumstance. அவர் சமூகத்தில் ரட்சிப்பித்தமா இன்னும் கர்த்தரை நான் துதிப்பேன். Lord, because of the salvation in thy இன்னும் presence, நான் கர்த்தரை I would துதிப்பேன். yet praise thee. நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று எதிர்பாராத ஒன்று. You expected one thing. ஆனா இன்றைக்கு நான் சொல்றேன், Today I would நீ say, விரும்புகிற காலம் உன் வாழ்க்கையில வரல. whatever you are desiring. காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. But the seasons and times are in எந்த the hands of God. காலத்திலும் கர்த்தரை நான் At துதிப்பேன். all times would I praise God. நன்மைக்கு பதிலாக தீமை வந்தால் கர்த்தரை துதிப்பேன். Even if evil comes and plays a God, என் உள்ள கலங்கும் போது கர்த்தரை when துதிப்பேன். my heart is troubled, I'll praise என் God. உள்ளம் உருகும் போது கர்த்தரை When my துதிப்பேன். heart is being melted, I'll praise God. ஆத்துமா தியங்கும் போது When my soul is weary, நான் கர்த்தரை துதிப்பேன். I would praise God. அருமையானவர்களே, Yes, dear ones, இந்த உலகம் உனக்கு நன்மைக்கு பதிலாக தீமை தான் கொடுக்கும். this world would give you evil in place of ஆனால் goodness. என்னோட துதியை நான் மாற்ற மாட்டேன். I would never change my praise. எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரம். At all times I would praise my God. இதே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். Same psalmist says, 42ஆம் சங்கீதம் Psalms 42. 9ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? என்று உன் தேவன் எங்கே என்று என் என் சத்துருக்கள் நாள்தோறும் சொல்லும். While my enemies daily ஒரு say, நாள் "Where is thy விடலங்க. God?" They never spared it. நாள் என்ன சொல்லிட்டு இருக்கானா? What do they say? உன் தேவன் எங்க? Where is thy God? உங்க தேவன் எங்க? What about your God? என்னமோ தேவன் You said God. என்னமோ and God. ஜெபிச்சு பெரிய தேவன் சொன்ன. You said you அவர் prayed. உன்னதமானவன் சொன்ன. You said he's அவர் above. பெரியவன் சொன்ன. You said he's great. ஒவ்வொரு நாளும் என்னுடைய சத்துருக்கள் சொல்ற இந்த வார்த்தையை கேட்டு, My enemies reproach me every day. அவங்களுடைய நிந்தையை கேட்டு When I heard them என்னுடைய reproach, அந்த எலும்புகள் எல்லாம் உருவ குத்துற மாதிரி இருக்கு. even my bones are being pierced. என் ஆத்துமா கலங்குது. இந்த வார்த்தைகளை My கேட்டா soul is being என்னுடைய troubled. ஆத்துமா கலங்குது. My soul is being troubled. என்னுடைய இருதயம் எல்லாம் தியங்குகிறது. My heart is being disquieted. ஆனா நான் சொல்லுவேன், Yet I would say, ஆத்துமாவே கலங்காத. soul, my soul, be not troubled. என் முகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிற கர்த்தரை நான் துதிப்பேன். I will praise God who would bring health to my countenance. துக்கத்தினால் என் முகம் மாறிடுச்சு. Due to sorrow, my countenance is ஒவ்வொரு changed. நாளும் நிந்திக்கிற நிந்தையை நான் கேட்டேன். Every day I heard the reproaches. ஒவ்வொரு நாளும் நிந்திக்கிறார்கள். Every day they reproach உன் me. தேவன் எங்கே Where is கேள்வி thy, கேட்கிறார். they say, where is thy God? ஆனா யார் என்ன கேட்டால் Whoever may ask me, சத்துருக்கள் சொல்லுகிற நிந்தையால் because of the என் reproaches of இருதயம் பிளந்து போயிருக்கு. my heart is split. எலும்புகள் உருவ குத்தப்பட்டிருக்கு. My bones are being pierced asunder. ஆனால் ஆத்மாவே So, கலங்காதே. do not be discouraged. என் முகத்துக்கு ரட்சிப்பை ஆண்டவர் கொடுப்பார். God will give the health of my என் countenance. முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். God will make my face shine. என் முகத்தை தேவன் பிரகாசிக்க பண்ணுவார். God will make my face shine. நான் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் I சொல்லுவேன். tell you humbly in the name of நான் Jesus. இன்னும் கர்த்தரை துதிப்பேன். Yet I'll praise my God. இந்த உலக நிந்தையினால் உன்னுடைய இருதயத்தை பிளக்கும் போது, When the reproaches of the world break your ஒரு heart, தேவனுடைய பிள்ளை கர்த்தரை துதிக்க வேண்டும். the child of God has got to praise God. வேதம் சொல்லுகிறது. Where God says, எசேக்கியா ராஜாவை பற்றி நீங்கள் வாசிக்கும் பொழுது, when you read about King Hezekiah, தேவன் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனை போல் ஒத்த ராஜா அவனுக்கு முன்னாலும் இல்லை, அவனுக்கு பின்னாலும் there இல்லை. was never a king before him and after him who trusted ஆனா அந்த God. மனுஷன் ஒரு likewise. நாள் ஆண்டவரை பார்த்து சொன்னா, One day looking at God, he said, ஏசாயா 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, Isaiah இவர்கள் 37, அவரை நோக்கி, ஆ, இந்த நாள் நெருக்கமும் இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். யாருக்கு? well, this is the day of trouble, rebuke and தேவன் மேல் blasphemy. வைத்த நம்பிக்கையிலே அவனை போல் ஒத்த ராஜா
முன்னாலும் இல்லை பின்னாலும் இல்லை. A king who trusted God with all his heart. விக்கிரகங்களை அழித்தான். One who destroyed all the images. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் வந்தது. இந்த நாள் என்ன நாள்? What about this day? நிந்தை அனுபவிக்கிற நாள். A day of reproach. அவமானம் அனுபவிக்கிற நாள். A day when he had to bear தேவனுடைய shame. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. தாவீது ராஜா எடுத்து பாருங்கள். Okay, take King Solomon. தாவீது ஆட்டு மந்தையில இருந்து ராஜாவை உயர்த்தப்பட்டவன். David was exalted from the sheep cote. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களானால் 2 Samuel 14. அவன் இதுவரைக்கும் எத்தனையோ ராஜாக்களை ஜெயம் எடுத்தான். One who conquered several. எங்கெல்லாம் யுத்தம் பண்ணினானோ அங்கெல்லாம் ஜெயம் எடுத்தான். Wherever he made war, he won. கோலியாத்தை ஜெயித்தான். He destroyed Goliath. பெலிஸ்தேயர்களை He ஜெயித்தான். destroyed the Philistines. அமலேக்கியரை ஜெயித்தான். He overcame the சீரியரை Amalekites. ஜெயித்தான். He overcame the அவன் Syrians. தோற்றதே இல்லை. He never lost. ஆனால் ஒரு நாள் One day, தன்னுடைய சொந்த மகன் அவனுக்கு விரோதமாய் எழும்பினான். his own son rose against him. காலிலே செருப்பு கூட இல்லாமல் Not having a footwear, வெறும் காலாக ஓடி போகிறான். barefooted, he had to leave his அங்கே house. சீமேர் மனுஷன் வரான். Shimei came. ரத்த பிரியனே A bloodthirsty தொலைந்து போ, man. தொலைந்து போ Get lost. என்று மண்ணை வாரி இறைக்கிறான். He went on casting stones and mud. நண்பர்கள் கேட்குறாங்க, His friends asked அந்த him, செத்தனா என்னமோ சொல்லிட்டு வரான். what about the dead dog? அவன் தலையை வாங்கிடட்டுமா? Shall I destroy him? நான் நினைக்கிறேன் I believe தாவீது ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. David never had to say anything. சும்மா கண்ணை காட்டினா போதும், He could have shown by his தலையை eyes. அசிச்சா போதும், He could have nodded his head. அவன் தலை போயிடும். He would have lost his head. ஆனால் தாவீது சொன்னான். Yet David said, 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வாசிப்பீங்கன்னா 2 Samuel 14, அவன் 9, நிந்தி கேட்டுப்பா, let him curse me. அவன் நிந்திக்கும்படியாக தேவன் அவனுக்கு சொல்லி இருக்கிறார். God has asked him to. இந்த நிந்தையை பார்த்தாயிலும் தேவன் எனக்கு நன்மை செய்வார். At least while looking at this report, God may do good. அவன் நிந்திக்கட்டும், Let him reproach him. அவன் நிந்திக்க சொல்லி இருக்கிறார். So God has asked him to curse him. அருமையானவர்களே, Yes, dear one. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே Life of இந்த saints. நிந்தையின் பாதையிலே கடந்து போனார்கள். They crossed the path of reproaches. எல்லாவற்றுக்கும் மேலாக All. நம்முடைய இரட்சகராய் இயேசுவை நீங்கள் எடுத்து பாருங்கள். You look at his Savior and Lord Jesus மத்தேயு எழுதின Christ. சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் Matthew 27. 27ஆம் வசனத்து 31 வரைக்கும் வாசிப்பீர்களானால் 27 to போர் 31. சேவகர்கள் அவரை நிந்தித்தார்கள். Even the soldiers அவரை reproached him. அடிச்சாங்க, They அவரை smote him. துப்புனாங்க, They அவரை spat at him. பரியாசம் பண்ணினாங்க, They scorned at him. அவங்களை நிந்திச்சாங்க, And they reproached Jesus. சிலுவையில அடிச்சிட்டாங்க. And they 27ஆம் அதிகாரம் 39 40 வாசித்தீங்கன்னா 27, 39 and 40. வழியில போறவன் வழிப்போக்காய் போறாங்க. Those who pass by. எங்க ஒரு ஆளு சிலுவையில தொங்கிட்டு துடிச்சிட்டு கிடக்குறான். Look at a person who's பச்சை hanging on the கலரியா cross. கிடக்குறாரு. And he's in blood ஒரு பரிதாபத்துக்கு பதிலாக instead of mercy. வழியில போறவன் நினைச்சிட்டு போனாங்க. Those who passed by, they reviled him. அதை விட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா What is still worse? 27ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வாசிப்பீங்க. Verses 41 to 44. ஆலயத்தில் இருக்க வேண்டிய மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டிய பிரதான ஆசாரியர், The chief priests who ought to be in the temple and bless us. வேதம் படித்தவர்கள், One who read the scriptures, மூப்பர்கள், the scribes and பரிசேயர்கள், elders, and the அவங்க வேலை ஆலயத்தை விட்டுட்டு They left the வேலையை temple. விட்டுட்டு They left the work. பலி செலுத்துறதை விட்டுட்டு They left the- சிலுவையிலே வந்து They came to the அவரை cross. நிந்தித்தார்கள். They went and mocked him. நிந்தித்தார்கள். They went and mocked him. எவ்வளவு கொடுமை! What torture. நீங்கள் லூக்கா சுவிசேஷம் வாசித்து பாருங்கள் 23:49 Luke கூட 23. சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற திருடன் The thief who was slain along with him. இயேசுவை நிந்தித்தான். They denied துப்பினார்கள். Jesus. அந்த நிந்தையின் பாதையில The கடந்து path of- போயிருக்கிறார். And Jesus went through the கடந்து path of- போயிருக்கிறார். He crossed the path. நான் சொல்லுவேன், அதனால தான் இயேசு தைரியமாய் சொன்னார். That's why Jesus said boldly. மத்தேயு 5ஆம் அதிகாரம் Matthew 5, 11 12 வாசிப்பீர்களானால் 11 and 12. என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவானால் How they would மெய்யாயா say, பொய்யாயா whether they say all manner யார் of பைபிள் evil எல்லாம் பொய்யாய்னு இருக்கு? against you falsely. யார் பைபிள் எல்லாம் பொய்யாய் சொன்னால் அப்படின்னு யார் பைபிள்லாம் இருக்கு? சொல்லுங்க, கை In தூக்க whose பார்க்கலாம். Bible it is said. ஓ, எல்லார் பைபிளும் அப்படிதான் இருக்கா? So whether it is சரி not. சரி, அதான் உண்மை போடுறான். அவளை உங்க நீ உட்கார்ந்துருக்கு பார்த்தா மெய்யாய் சொன்னால் சொல்லிருந்து
பொய்யாய் சொன்னால் If they speak பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். யாரு? falsely, பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். blessed are ye. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். சந்தோஷப்பட்டு என்ன Rejoice and செய்யணுமா? be exceeding glad. எப்போ? When? ஆ? When they speak falsely about you. சந்தோஷமா இருந்தா என்ன செய்யணும்? When you rejoice, what சங்கீதம் பாடணும். you ought to அப்ப sing எப்ப a பாட்டு song. பாடணும்? When do you have to sing a song? ஆ? எங்க சொல்லுங்க. ரொம்ப யோசிக்கிறீங்க. வம்பல மாட்டிக்க போறீங்க. உங்கள் பேரில் பொய்யாய் சொன்னால் If they accuse you falsely, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். rejoice and be glad. அப்பொழுது எப்படி இருக்குமா? How would it be? சரி, பரலோகத்துல நிறைய பலன் வேணும் அப்படின்னு யாரெல்லாம் ஜெபிச்சிருக்கீங்க? Who wants a lot of rewards in heaven? ஜெபிச்சிருக்கீங்களா? ஒண்ணு இன்னைக்கு ஜெபத்தை நிறுத்துங்க, அதெல்லாம் யோசிங்க. Either stop here or ponder for a while. பரலோகத்திலே பலன் எப்ப மிகுதியா இருக்கும்? When would you receive exceeding rewards? வேதம் சொல்லுகிறது, The word of God உன்னை says, நிந்தித்து when they reproach பலவிதமான தீமையான மொழிகளை When they speak- உங்கள் பேரில் சொல்லுவார்கள். ஆனால் if they speak in a false manner against you, பரலோகத்திலே பலன் மிகுதியா it இருக்கும். would be exceeding reward in heaven. தேவனுடைய நான் முன்ன சொன்ன மாதிரி Glory be to the name நீங்க of God. பரலோகத்துல பலன் மிகுதியா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுனா If you pray for exceeding இதுவரைக்கும் உங்களை great reward. ஆசீர்வாதம் திட்டுறா நிப்பான். Those who blessed you so far would now start scolding. நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க, பாஸ்டர் எனக்கு தெரியவே தெரியாது, Pastor, நான் திட்டினேன், I never knew நான் about all. சொல்லவே இல்லை. எப்ப அழுறீங்க? When would you come like that? எனக்கு தெரியவே தெரியாது, I never knew about it. நான் சொல்லவே இல்லை, I never spoke. பொய்யா சொல்றேன். They speak all manner of false things. அப்ப இங்க against வராதீங்க. you. Do not come here. அப்பதான் அந்நிய பாஷை பேசுங்க. அப்பதான் என்ன செய்யணும்? பாட்டு பாடுங்க. That's the time when you got to sing songs. இங்க வந்து பாட்டு பாடலாம், அதெல்லாம் நோ யூஸ். If you come here and sing songs, இதெல்லாம் உங்களுக்கு பரலோகத்துல பலனை கொண்டு வராது. this will not bring you a reward 5 in heaven. மணிக்கு ஆராதனைக்கு 4:30 மணிக்கு வந்து உட்கார்ந்து ஆராய்ச்சிங்கன்னா பலனை கொண்டு வராது. You come at 4:30 for 5 o'clock worship, you want எது பலனை கொண்டு வரும்னா what would bring a reward? உங்க பேர்ல பொய்யாய் சொல்லும் போது When they speak all manner of evil against you falsely, அப்ப கை தட்டி பாடுங்க. சோத்திரம் you சோத்திரம் got to clap hands. சோத்திரம் இயேசு. சந்தோஷப்பட்டு என்ன செய்யுங்க? Be glad and களி rejoice. கூறுங்கள். Be glad and rejoice. வருஷ கடைசில The end of நன்மைக்கு the இல்ல, year, not goodness. பெற்ற நன்மைக்கா இல்ல, Problem not for goodness. பெற்ற தூஷணமான வார்த்தைக்காக. For all the reproachful உங்க words. பேர்ல பொய்யாய் சொல்லுவார்கள். ஆனால் If they would speak falsely against you, நான் சொல்றேன், I will நீங்க say. பாக்கியவான்கள். blessed are ye. நீங்க நான் உங்களுக்கு நீங்க எழுதி வச்சுங்க. You can write it. உங்க பேர்ல ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வருகிறது என்றால் If they bring about a false railing, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், you are blessed. நீ பாக்கியவான். நீங்க என்ன செய்யுங்க? அழாதீங்க, Blessed are you. அழாதீங்க, Do not weep. முக்காடு போட்டுக்காதீங்க. Do not cover yourself with a நல்ல veil. வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Just open your mouth and start ஆண்டவரே, praising God. Lord, இந்த சகோதரனுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். I praise God for நான் this. சொல்லாதெல்லாம் சொல்றான் ஆண்டவரே. Whatever I have not spoken, He speaks. என் பரலோகத்துல கணக்கு பெருகும்படியாக சகோதரன் அபிஷேகத்துக்காக நன்றி ஆண்டவரே. Lord, thank you for anointing this. இவன் வாயில bread. இந்த மாதிரி பொய்யான வார்த்தைகளை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி I ஆண்டவரே. thank you, God, for having brought about false எனக்கு என் words. விரோதமா பொய் சொல்றதுக்கு அவனை துணிகரமா நிறுத்தினதுக்காக உமக்கு நன்றி. Because you made him stand boldly against me to speak ஏன்னா lies. அவன் என் பரலோகத்துல பலனை பெருக பண்றான் ஐயா. Because he's increasing my rewards in heaven. அப்படியானா உங்க மேல பொய் சொல்றவங்களை நீ கோச்சிக்கவே மாட்டீங்க. அவனுக்காக நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. If that be so, you would not be hurt when they speak lies அவனை against you. நேசிப்பீங்க, You would love them. அவனை அன்பு கூறுவீங்க. You would கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை glory உண்டாவதாக. be to the name of ஏன்னு God. கேட்டீங்கன்னா You know why? பரலோகத்துல உங்களுக்கு அதிகமான பணத்தை சேர்க்கிறானே அவன். He is increasing அவனை greatly. பயக்கலாமா நேசிக்கலாமா? Whether you got to hate him or சொல்லுங்க. love. அதனால ஜெபம் பண்ணும்போது யோசித்து ஜெபம் பண்ணுங்க. Therefore, when you pray, think for a moment and then pray. ஆண்டவரே பரலோகத்துல பலன் நிறைய வேணும் அப்படின்னா Lord, I need நிறைய exceeding பேர் great. உன் மேல குற்றம் சாட்டுறவன் வந்து நிப்பான். Many would come and accuse you. அவங்க எல்லாத்துக்கும் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. You got to நல்ல praise பாட்டு him. பாடுங்க. You got to sing. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. உங்க வீட்டுக்காரர் உங்க மேல இல்லாத பழியை சொல்றாரா?
Whether your உங்க husband மனைவி இல்லாத accuses you, பழிய சொல்றாங்களா, whether your wife வேலை accuses you, ஸ்தலத்துல இல்லாத பழிய சொல்றாங்களா, whether they accuse you in your நீங்க jobs, பழி சுமக்கிறீங்களா, whether you are bearing உடனே it, நினைங்க நான் பாக்கியவான். blessed. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. 4 பெத்தேன், 4 ஆணா பெத்தேன். 4 ஒன்னு அமெரிக்காவுல, ஒன்னு லண்டன்ல, ஒன்னு ரஷ்யாவுல, ஒன்னு ஆக்லாந்துல. அப்பா பாக்கியவான். I'm blessed because all the 4 are abroad. And that is not so. அது பாக்கியம் இல்லையா? That is not a blessing. அது எல்லாம் சம்பாதிச்சு என்னத்தை கொண்டு போற? What are you going to எங்க take? சம்பாதிச்சாலும் இது 1 பைசா அமெரிக்கா அங்க பரலோகம் வராது. So none of your amount will come பரலோகத்துக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, what will come to heaven. உங்களை பொய்யா சொல்றாங்க. So because when they accuse you falsely, Praise the Lord. கர்த்தர் நல்லவர். praise the Lord is good. பரலோகத்துல பலன் மிகுதியா இருக்கும். Great is your reward in heaven. மூன்றாவது, Third, கர்த்தர் நல்லவர். the Lord is good. 2 நாளாகமம் Second Chronicles, 20ஆம் அதிகாரம் chapter 20. 21, 22. பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். எப்போ? So he may sing a psalm to praise the Lord. சம்பவத்தை நீங்க வாசித்து பாருங்க. Read that incident. 20ஆம் அதிகாரம் 11, 12 வாசித்தீங்கன்னா, Chapter 20, யோசபாத் ஜெபம் பண்றான். 11 and 12. எங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்களுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. We have no might to stand against this great company. என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை. Neither we know what to do. சுருக்கமா சொன்னா, பலனும் இல்ல, no strength, புத்தியும் இல்ல. no knowledge. பலனும் இல்ல, no strength, ஞானமும் இல்ல. no knowledge. அவங்க முன்னால நிக்க முடியல. No, we are not able to stand against the enemy. அவங்க முன்னால எழுத்து நிற்கிறதுக்கு என்ன செய்யறதுக்கு ஞானம் இல்ல. I do not have wisdom. இந்த சந்தர்ப்பத்திலே ஜனங்கள்ட்ட யோசிக்கிறான். And people are நமக்கு பலமும் இல்ல, no strength, நமக்கு ஞானமும் இல்ல, no wisdom. என்ன செய்யலாம்? What can we do? ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, People gathered together. கர்த்தர் நல்லவர், The Lord is good. அவர் கிருபை என்றும் உள்ளது. His mercy endures. பாடகரை நிறுத்தி கர்த்தரை துதிப்போம். Let us make singers stand and praise God. கர்த்தரை எப்ப துதிக்கணும்? When do you have to praise God? தைரியமா சொல்லுங்க, எப்ப துதிக்கணும்? When do you have to praise God? பலன் இல்லாத வேளையில கர்த்தரை துதிக்கணும். When you have no strength, you got to praise God. என்ன செய்யற தெரியாத வேளையில கர்த்தரை துதிக்கணும். When you know not what to do, you got to praise God. துதிச்சு பாருங்க. Praise God like that. உங்களுக்காக ஒரு பராக்கா உங்களுக்காய் காத்திருக்கிறது. A great reward is waiting for you. பலன் இல்லாத வேளையிலே, when you have no strength. நான் சொல்லுவேன், I would say மனுஷனுக்கு உலகத்துல 4 வழி தாங்க இருக்கு. there are 4 paths for man. 4 வழி இருக்கு. 4 ways. நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட். North, south, east and west. இந்த 4 வழி மூடி போச்சுன்னா, all the 4 ways are being closed. அவன் தப்புறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு, ஒரு முளை தூக்கு கயிறு. One way to escape, that's a noose to hang. தூக்கி மாட்டிடுவான். So he would hang himself. வழியே இல்ல சார். No way out. எல்லா டோரும் க்ளோஸ் சார். Doors are all closed. ஞானம் எல்லாம் முழுகி போச்சு. So lost all wisdom. ஆனா நான் சொல்லுவேன், I would say ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு a child of God, 4 வழியும் அடைபட்டு போச்சுன்னா, even if the 4 ways are being closed, அவனுக்கு ஒரு வழி இருக்கு. he has a way. எங்க தெரியுமா? You know where? உன்னதத்தை நோக்கிற வழியா. Looking at heaven, the way to look. அது அடைபடவே படாது. That would never ever be அத closed. திறந்து வச்சிருக்காரு. That door is being opened always. ஏன் தெரியுமா? You know why? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. நான் நினைக்கிற ஒரு வசனம் இருக்கு, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2 Chronicles 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, 13 verse 14. 2 நாளாகமம் 13, 14. 2 Chronicles 13, 14. யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிறபோது ஆ. முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரிகளை முழக்கினார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். எப்போ? Battle was before and behind the people of Judah. கர்த்தரை துதிச்சாங்க. எப்போ? They praised God. You know when? முன்னால யுத்தம், War before them, war behind them. முன்னால யுத்தம், Battle before them, பின்னால யுத்தம். battle behind them. பயந்து ஓடிரல. They never got afraid and ran. முன்னாலே கடல், And the sea பின்னாலே before them. பார்வோன்,
and Pharaoh behind. எங்களுக்கு கல்லறை இல்லை என்றா கொண்டு வந்தாய்ன்னு சொன்னாங்க. They say because there are ஆனா no இங்கே graves. யூதா ஜனங்கள் முன்னால யுத்தம் பின்னால யுத்தம். People of Judah, the கல்லறையை பார்க்கல, battle- கர்த்தரை பார்த்தாங்க. They never looked at anything. கர்த்தரை they saw the Lord. ஆராதித்தார்கள். They went on worshiping God. நான் சொல்ல அருமையானவர்களே, I would say, dear ones, என்னை ரொம்ப கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி நிக்க வச்சிருக்கிற ஒரு வசனம் ஒன்று, நிறைய வசனங்கள் word of இருக்கு. God that made me அதுல மிக strong. முக்கியமான வசனம் என்ன கேட்டீங்கன்னா, Important verse. 139 சங்கீதம் Psalms 1 5ஆம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 5 and 6. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி யார் இருக்கிறது? Who has constrained? சாத்தானா? Whether it is a devil, உங்க சொந்தமா, whether your own, உங்க பந்தமா, யார் நெருக்கிறது? whether your kith and kin. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி Thou hast beset me behind and before, உம்முடைய கரத்தை என் மேல் and வைக்கிறீர். lay thy hand upon me. இந்த அறிவு Such knowledge எனக்கு மிகுந்த ஆச்சரியம், is too wonderful for me. எனக்கு எட்டாத உயரம். It is high. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? You know what about us? What do we say? நல்ல கொட்டடிச்சு, Beating நல்ல the drum. உற்சாகமா பாட்டு பாடி, Singing songs. நல்ல டான்ஸ் ஆடி, Dancing. நல்ல இங்க இருந்து அங்க விழுந்து, அங்க இருந்து இங்க விழுந்து, Jumping from ஒரே here. ஆர்ப்பாட்டம் பண்ணி, அப்பா A great இன்னைக்கு human. பிரதர் கர்த்தர் என் மேல கை வச்சாரு பிரதர். Lord has placed his hand on me. அது எனக்கு தெரியல. I do not know. ஆனா பைபிள்ல என்ன சொல்லிருக்குன்னா, You know what's there in the முன்னாலே நெருக்கம், constraint before you, பின்னாலே நெருக்கம். even beset it அந்த behind. வேலை தாங்க கர்த்தர் கை இறங்குற வேலை. That is the time when the hand of God descends. அல்லேலூயா. Hallelujah. முன்னாலே போக முடியாது பிரதர், Brother, I cannot go ahead. பின்னாலே போக முடியாது. I cannot go behind. ஆனா ஒரு கரத்தை நீ அப்பதான் காண்பாய். Then you would see a hand there. தேவனுடைய கரத்தை நீ அப்பதான் காண்பாய். You would see the hand of God ஒரு there. தேவனுடைய பிள்ளையின் மேல் தேவனுடைய கரம் இறங்குகிற நேரம் முன்னாலேயும் பின்னாலே நெருக்கப்படுகிற வேளை. The hand of God மோதவே, இனி வழியே இல்ல. comes upon the child of God when he is constrained all wrong. நான் பயத்தோடு சொல்லுவேன், I tell you with all fear. 1973ஆம் ஆண்டில் இந்த ஊழியத்தை நான் ஸ்தாபிச்சேன். 1973 I established this ministry. 1989 வரைக்கும் Till 19. எனக்கு ரொம்ப பக்க பலமா இருந்தது பாஸ்டர். Pastor who was very கர்த்தர் close to என்னோடு me. இருந்தார், The Lord was with me. பாஸ்டர் என்னோடு இருந்தார். Pastor was there. எந்த காரியத்திலையும் எனக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க. They were a strong support for me. 89 பாஸ்டர் கண்ணை மூடினார். 1989 Pastor entered glory. 90 1990 இங்க புயல் அடிச்சது. மெட்ராஸ்ல அடிச்ச புயலை விட பெரிய புயல் அடிச்சது. there was a great storm and cyclone here. யோசிச்சு பார்த்தேன், I considered, இப்போ பாஸ்டரும் இல்ல, Pastor's not there, யாரும் இல்ல, nobody's there. என்ன பண்றது? What am I to do? என்கிட்ட சொன்னாங்க, நேரடியாக சொன்னாங்க, துண்டக்கானும் துணியக்கானும் இந்த ஆவடியை விட்டு ஓடுறியா இல்லையா பாரு, See, I'll make you run from this துரத்திரமா place. இல்லையா பாரு. I will chase you from this place. நிலைமை அப்படித்தான் இருந்துச்சு. That was the state. ஓடணும் போலதான் இருந்துச்சு. The state இனி ஆவடி நிலைச்சிருக்க முடியாது நிலைமை. அத்தனை cannot withstand. காரியங்களை நான் நம்பினவர்கள், என்னோடு இருந்தவர்கள், Those who trusted me. அப்பம் புசித்தவர்கள் அத்தனை பேர் எதிராக நின்னாங்க. And those who eat bread along with me, they stood against me. எனக்கு ஒண்ணுமே செய்ய தெரியல. I never knew to do என் anything. இருதயம் கலங்குச்சு, My heart broke. ஒன்றும் பண்ண முடியல. I'm not able to do anything. நேரா தேவ சமூகத்துக்கு வந்தேன். Went to the presence of God. இரவு முழுவதும் கர்த்தரை நன்றி சொன்னேன். Throughout night I went on worshiping God. அன்றைக்கு தான் That was the time. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் சாங். That was the time when God gave me my தேவனே ஓந்தன் திரு சமூகம் என் முன்னே என்றும் செல்லட்டுமே. தேவனே ஓந்தன் திரு சமூகம் என் முன்னே என்றும் செல்லட்டுமே. ஆறுதல் எந்தன் வாழ்வினிலே அன்பரே ஓந்தன் சமூகமே. அன்பரே ஓந்தன் சமூகமே. பாதை தெரியாத குருடனை போல் பேதை தடுமாறும் வேளையிலும் வழிகாட்டி போதித்து நடத்திடும் உந்தன் சமூகம் போதும் ஐயா.
12 பாட்டு பாடினேன். எந்த பாட்டு புத்தகம் இல்லை. One night I sang 12 நானே songs. பாடினேன். I sang of என் my வாழ்க்கையை நானே பாடினேன். I sang my own life. கடலும் மாறும் தாட இல்லை, ஆண்டவர் கரம் என்னோடே இருந்தார். கடலும் மாறும் தாட இல்லை, ஆண்டவர் கரம் என்னோடே இருந்தார். Throughout night, நானே பாடினேன். I sang alone. பாட்டு புத்தகம் பார்த்து பாடல. Not looking at a hymn book. கர்த்தர் என் வாயிலே பாடலை தந்தார். The Lord God gave the song. நான் பாடல் எழுதுற அளவுக்கு ஞானி அல்ல, I'm not wise enough to write a song, கவிஞனும் அல்ல. nor a poet. ஆனா தேவன் வாயிலே வார்த்தைகளை தந்தார். God gave me the words. தேவனை கதறினேன். I cried unto my God. எனக்கு பலன் இல்ல, I have no strength, my Lord. எனக்கு நிக்க முடியாது, I'm not able to stand. என்ன செய்ய தெரியல. I do not know what am I to do. கர்த்தர் The Lord, இந்த படகை சீரா இதுவரைக்கும் ஓட பண்ணி இருக்கிறார். He made the ship sail எல்லா smoothly. புயலும் அடங்கிச்சு. And the storms came to an end. எல்லா புயலும் அடங்கிச்சு. The storms came to an end. எல்லா சீர்கேடு விலகிச்சு. And all the errors were removed. சிங்கத்தை போல தேவன் நிற்க பண்ணினார். God made me stand even as a சிங்கத்தை lion. போல நிற்க பண்ணினார். Even like a lion, He made me நான் stand. தைரியமாய் சொல்லுவேன், I would say boldly. சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் பந்தி ஆயத்தம் பண்ணினார். And God prepared the table before my சேலஞ்ச் adversaries. பண்ணினாங்க. They challenged. அவர்களுக்கு முன்பதாக தேவன் பந்தி ஆயத்தம் பண்ணினார். For them, God prepared the table for me. நான் சொல்லுவேன் பிரதர், I would say, brother, நான் போகாத பாதையை நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணல. I'm not preaching the path that I have not crossed. நான் அனுபவிக்காத அனுபவத்தை நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணல. I have not preached about the experience that I have not நீங்க come எல்லாரும் across. நான் இன்னைக்கு நிக்கிற பாதையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. You are looking at the path that I am ஆனா now. இதை நான் எப்படி கடந்து வந்தேன்னு எனக்கு தெரியும்.
But I know how I came over. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. எழுத்தின்படியே என்னோட அப்பம் புசித்தவர்கள் குதிகாலை தூக்கினார்கள். Literally those who eat bread with me, எழுத்தின்படியே நன்மைக்கு தீமை they செய்தார்கள். did evil for good. நம்பினவர்கள் துரோகிகளாய் மாறினார்கள். Those who were trustworthy, they became betrayers. இதுவரைக்கும் தேவன் மாத்திரம் என்னை கைவிடவே இல்லை. God never ever forsook me. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. எல்லா பயத்தோடு சொல்லுவேன். With all fear I tell you. என்னுடைய வாழ்க்கையில நிறைய பாடல்களை நான் வசனத்தை போல பாடல்களை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். So I have learned the lessons that I came இதெல்லாம் across. ஜெபம் நடத்துறதுக்கு இல்ல, Not to lead in prayer. என்னுடைய ஜெப அறையிலே பாடுகிற பாடல்கள். The song that I என் sing in my- சூழ்நிலைகள் தாறுமாறாய் when போகும்போது, my circumstances வழி were தெரியாம shattered. இருக்கும்போது, And there was indeed நடக்க முடியாது, when I was இனி not able கடக்க to முடியாது, walk, cannot walk anymore. அந்த வேளைகளில் That was the time கர்த்தர் எனக்கு கொடுத்த காரியம். God gave me the song. பாடுப்பா, Sing, my son, sing. கர்த்தர் நல்லவர். The Lord is good. பிரதர், இந்த வருஷ கடைசியில We have come to the end of the year. நீங்க எந்த பாதையில போயிருக்கலாம் பிரதர். You would have traversed the நீங்க path, நன்மைக்காக இல்ல, not for goodness. நன்மைக்கு பதிலாக தீமை அனுபவிக்கிற வருஷ கடைசியில The time when you receive evil for good, உன் இருதயம் கலங்கி போயிருக்கா? whether your heart is troubled. இதுதான் கர்த்தரை துதிக்கிற வேளை. This is the time when you got to praise God. சத்துருக்கள் நாள்தோறும் இருதயத்தை பழக்கிறாங்களா? Whether the adversaries are breaking your நீதான் heart, கர்த்தரை துதிக்கிறதுக்கு லாய்க்கானவன். one who's உன் not able to. துதியைதான் கர்த்தர் விரும்புகிறார். God desires your praise. உன் துதியைதான் கர்த்தர் He விரும்புகிறார். desires your praise. 5,000 பேருக்கு பங்கு போட்டு சாப்பிட்டவன் துதிய ஆண்டவர் விரும்பல. God never desired the praise of 5,000 who ate out of நிந்தைகளால் pride. இருதயத்தை பிளக்கப்பட்டவன், Those அதிலிருந்து whose வர்ற heart are துதியைதான் broken, தேவன் விரும்புகிறார். God desires their praise. நிற்க நிலையில பிரதர், And not பலனே no chance to இல்ல stand. No strength. என்று சொல்வாயானால், If you say so, நீதான் துதிக்கிறதுக்கு சரியான ஆள். you are the proper person to praise. Last. Last point. யோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் Job, first 21 வசனம். First chapter, verse 21. கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலே இருந்து வந்தேன். நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை எப்ப துதிச்சான் தெரியுமா? When did he started praising? எல்லாவற்றையும் இழந்த வேளையில. When he lost everything. ஒரு காலத்திலே At a certain அவனுடைய period, சம்பத்து பெருகினது. his possessions increased. கர்த்தர் அவனை வேலி அடித்து வைத்திருந்தார். God had hedged him round about. கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். God had blessed him. சாத்தானே பொறாமை கொள்ளுகிற அளவுக்கு தேவன் அவனை ஆசீர்வதித்தார். God blessed him to the extent Satan felt jealous regarding அவன் him. வந்து கேக்குறான், நீர் ஆசீர்வதித்திருக்கிறாரு, You have blessed him. அதனால உம்மை அவன் துதிக்கிறான். It is because of that he's எல்லாத்தையும் எடுத்துரும். remove everything. அவன் தூஷிக்கானா பாரு. See whether he's blaspheming you or not. கர்த்தர் யோபை நம்பினார். God trusted Job. எல்லாத்தையும் எடுத்தார். And he removed everything from him. பிள்ளை போச்சு, He lost his sons. ஆஸ்தி போச்சு, He lost his possessions. எல்லாம் போச்சு. He lost everything. ஆனா எதை மட்டும் எடுக்க முடியலன்னா, What he could அவன் not வாயில் உள்ள துதிய மாத்திரம் யாராலும் எடுக்க முடியல. None could remove the praise that was there in his mouth. நான் நிர்வாணியாய் வந்தேன், I came naked, நிர்வாணி தான் போக போறேன். and naked shall I எதையும் return. நான் தூக்கிட்டு போக போறது இல்ல. I'm not going to take anything. ஆட்டையோ மாட்டையோ ஆஸ்தியோ எதையும் எடுத்துட்டு போக போறது. Sheep or cattle or my possession. தனிச்சு தான் போக போறேன். I'm going alone. நான் கர்த்தரிடத்துல போக போறேன். I'll go to my Lord. கர்த்தரை துதித்தான். And he went on worshiping God. நாம இன்னைக்கு எதுல துதிக்க படிச்சிருக்கோம்னு சொன்னா, How do we praise God? நன்மைகளை பெற்று துதிக்க படிச்சிருக்கோம், அதுவும் துதிக்கிறது இல்ல. We have learned to praise God when we receive goodness. That too we do not do that. உண்மையா சொன்னா, Truly speaking, யாரு துதிக்கிறாங்கன்னு சொன்னா, who praises God? ஏழைகள் தான் துதிக்கிறாங்க. It's the poor who praise God, பணக்காரங்க துதிக்கிறது இல்ல. not the rich, படிச்சவங்க துதிக்கிறது இல்ல. not the educated. படிச்சவங்களுக்கு ரொம்ப நாகரிகம் வந்துருது. And the educated are டீசெண்டா வந்துடுறாங்க. they come very decent. உண்மையா துதிக்கிறது யாருன்னு கேட்டு, You know who worship truly? ரெய்னார்ட் பாங்கேன்னு ஒருத்தர் வந்திருந்தார். Reinhard Bonnke came. அவர் இவருக்கு பிரசங்கம் பண்ணார். He gave us a பரலோகத்திலே அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிட்டான். half an hour there was silence in heaven. மண்டையை போட்டு உடைச்சுக்கிட்டாராம். He went about 24 மணி நேரம் ஆராதிக்கிற இடத்துல 24 hours of worship. அரை மணி நேரம் எப்படி அமைதல் உண்டாச்சு? How come half an hour silence? அவர் சொன்னாரு, முன்னாள் நீக்ரோஸ் போனாங்க. The Negroes went ahead. கருப்பு அவன் ஒரே டான்ஸ்.
He went about dancing with great joy. ஒவ்வொருத்தரா துதிக்கிட்டே போறான். So every tribe became. அரை மணி நேரம் எப்ப அமைதல் உண்டாச்சுன்னா Half an hour when there was silence. வெள்ளக்காரன் போனான். Europeans went there. ஜெர்மன் பீப்புள், our people. German people. அவன் வாயை திறக்க மாட்டான். They would never open their mouth. யாரு துதிப்பான்? Who would நேற்றைக்கு மாம்சம் தின்னவன், மனுஷனை தின்னவன், அதை தின்னவன், இதை தின்னவன், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவன் கர்த்தரை துதிக்கிறான். One who has eaten all sort of flesh, he is worshiping God. படிச்சவன் பணக்காரன் துதிக்க மாட்டான். One who is educated, அவங்க ரொம்ப டீசன்ட். they will be very decent. இதெல்லாம் அவங்க நம்மளாம் Nothing very control people. Very control. They go under a lot of control. அதெல்லாம் பார்ட்டிகளுக்கு நமக்கு That's only for old ladies. நம்ம வாலிபத்துல இருக்கு. அதெல்லாம் கிளைய மாறா. We are young people. We are துதிக்கிறதுக்கெல்லாம் கிளைய மாற்ற கொடுத்தாங்க. let the old ladies. வாலிபர்கள் அப்படியே. Young people, they remain under self control. வேதம் சொல்லுதுயா, ஒருத்தன் துதிச்சானயா. The word of God says எல்லாத்தையும் இழந்து போயிட்டாயா. he lost everything. கர்த்தரை துதிச்சான். But he praised God. ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். And God granted him double fold of blessings. சிலர் நினைக்கிறாங்க ரெட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னீரே. You now think that you would give two. நான் முன்னாலே சொன்ன மாதிரியே சொல்றேன். I say தெரியத்தனமா ஜெபம் பண்ணிராத. Never pray like that. ரெட்டிப்பான நன்மை தருவேன், யோபை போல் தருவேன் சொன்னீரே. You said you'd bless me twofold, even as Job. அப்புறம் யோபுக்கு அனுப்பின வழி வந்துரும். So you would have to come across a path that Job had traveled. This is a track where you'll get double fold blessing. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. Glory be to the name of God. Brother, நம்ம தனிமையா நிக்க வேண்டிய வேளை இருக்கு பிரதர். This is the time when I've got to stand alone. வேதம் சொல்லுது. The word of God says. யோபு எங்க வந்து உட்கார்ந்தான் தெரியுமா இப்போ? Where did Job come and sit? 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது. Job 2nd chapter 8th verse. யோபு Job ஓட்டை எடுத்துக்கிட்டு எங்க உட்கார்ந்தான்? took a pot shed. எங்க 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடு, 500 கழுதை வச்ச கிழக்கத்தி புத்திரரில He was பெரியவன். greatest amongst the people of the east. எங்கப்பா உட்கார்ந்த? Where have you sitting? No chair. There wasn't even a chair. No house. No house. No wife. No wife. அம்மா சொல்ற சாவி வச்சுக்க. Wife says curse God and die. No servants. No servants to look. எல்லாம் போயிடுச்சுங்க. He lost everything. யோபு எங்க உட்கார்ந்திருக்காரு? You know where Job was seated. ஏசி ரூம்ல உட்கார்ந்திருக்காரு. Whether he was seated in AC room. இங்கே துதிக்க முடியலையே. எங்க உட்கார்ந்திருக்காரு? Where is he seated? சாம்பல்ல உட்கார்ந்துக்கிட்டு. He was seated amidst the ashes. பைத்தியக்காரி பேர் பேசுறியே. நம்ம கர்த்தரை துதிப்போம். You are talking even like a mad lady. Let's praise God. பேசுறது ஈஸி. It's easy to talk. கேட்கறது ஈஸி. Easy to hear. எழுதுறது ஈஸி. Easy to write. பட் அவனை மாதிரி உட்கார்ற ஒரு தருணம் நமக்கு கிடைக்குமானால், we get a chance to sit like him on the ashes. எத்தனை பேர் கர்த்தரை துதிப்போம்? How many of you would praise God? எத்தனை பேர் கர்த்தரை துதிப்போம்? How many? அதனால தாங்க சொன்னாங்க, பிரதர் இந்த உலகத்துல ஒரு காலத்துல செழுமையும் அந்தஸ்தும் உயர்வும் எல்லாம் இருந்ததுங்க. There was fertility, prosperity and everything in this world. இன்னைக்கு தனிமை. Now all alone. அதான் ஆபோகு சொன்னாரு, எல்லாம் இல்லாமல் போனாலும் David says, though I lose everything, கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். yet I would rejoice in my நான் Lord. கர்த்தரை ஆராதிப்பேன். I would worship my God. நான் எல்லா பயத்தோடு சொல்லுவேன், I would say with all கர்த்தருடைய fear, நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to the name of God. எதை இழந்தாலும் Whatever you lose, என் துதியை இழக்க மாட்டேன். I would never ever lose my praise. எதை இழக்க மாட்டேன். I may lose everything. வாழ்க்கையில தனிமையின் காலங்கள் வரலாம். A time may come when you have to be alone. நீங்க ஒன்றை மறந்துடாதீங்க. One thing you should not forget. மனுஷன் எப்போ வருவான் தெரியுமா? You know when man would come. நீங்க நல்லவங்க. You are good. பட் நான் பைபிள் வாசித்து சொல்றேன். I tell you from the Bible. செல்வம் பெருகினால், when wealth increases. சொல்லுங்க. வசனம் தெரியுமா? செல்வம் பெருகினால் தின்கிறவர்களும், people who eat would come. செல்வ நண்பர்கள் இல்ல. Not friends. நினைச்சிடாதீங்க. செல்வம் பெருகினால் when wealth increases. நண்பர்கள் பெருகிறது இல்ல. Not that friends would increase. தின்கிறவர்களும் பெருகும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொங்கி போட்டுக்கிட்டே உட்கார்ந்திருக்கலாம். So go on cooking for them. They would come. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு கூட வர வேண்டியது இல்லை. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திங்கறதுக்கு வருவாங்க. நீ பண்ற கருவாட்டு குழம்பு அவ்வளோ டேஸ்டா இருக்கு. Sister, your salt fish curry is so tasty. நீ பேக்கை ஏமாந்து போய்
ஐயோ என் கருவாட்டு குழம்பை புகழ்ந்தாங்களே சொல்லி They நேத்துக்கு praise me. கருவாடு வாங்கி ஊற வச்சுட்டு நீ கோயில் வேண்டாலும் உட்கார்ந்துருக்க. You have missed ஐயோ church. And yes. அவங்க வந்து என்ன கருவாட்டு குழம்பு அவ்வளோ புகழ்ந்தாங்க, Just சிக்கன் praised 65 my அப்படி son. புகழ்ந்தாங்க. Likewise, chicken 65. செல்வம் பெருகிச்சு, Wealth has increased. உன் சாப்பாட்டை புகழுமா, So தின்றவன் பெருகுமா. people who eat. ஆனா would உண்மை என்ன தெரியுமா, You know what's the truth? யோவ பாருங்க, Look at Job. சாம்பலுக்கு வந்தாரு, He came to the ashes. கர்த்தர் அவரை பார்த்தாரு. And the Lord looked at him. 42ஆம் அதிகாரத்துல தேவன் சிறையிருப்பை மாற்றினார். In Job 42, God removed his 10ஆம் வசனம் captivity. சொல்லுது, எல்லாவற்றையும் ரெண்டிப்பாய் தேவன் கொடுத்தார். And the 10th verse says the Lord gave him twice as டபுளா much. வந்துடுச்சு. And everything he received 7000 double. ஆடு 14000 ஆடா மாறிடுச்சு. 7,000 became 3000 14,000 ஒட்டகம் 6000 ஒட்டகம் மாறிடுச்சு. 6,000 camels. 500 ஏர்மாடு 1000 ஏர்மாடா 500 மாறிடுச்சு. became 500 கழுதை 1000 கழுதையா மாறிடுச்சு. Likewise, 500 donkeys became 1,000 donkeys. ரெட்டிப்பாய் வீட்டுக்கு வந்த பிறகுதான் When double full கழுதைக்கு blessings came. பின்னால யார் வந்தா? Who came behind the donkeys? நான் சொல்லலங்க, I am not telling. பைபிள் தான் சொல்லுது. It's the word of God. பைபிள் வாசித்து பாருங்க எப்படி இருக்கு. Read the word of God. தேவன் ரெட்டிப்பாய் தந்தருளினார். God gave him twice இல்ல as ரொம்ப much. அமைதியா உட்கார்ந்தீங்க. 10ஆம் வசனம் என்ன சொல்லுது? What about the 10th verse? 42:10. 40 to 10. யோபின் எல்லாம் எப்படி கொடுத்தாரா? How did he give? ரெட்டத்தனையாய் தந்த அருளினார். He gave Job twice as much. எப்பொழுது? Then came. எல்லாம் வந்துருச்சுங்க. ஆடு மாடு ஒட்டகம் கழுதை குதிரை எல்லாம் வந்துருச்சு. And the sheep, the oxen, the cattle, இப்பதான் யார் and வந்தது? everything came. Who came along with them? இப்பதாங்க உங்க பிரதர் கண்ணு தெரியும். Then only the brothers. அப்பொழுது சகோதரரும் சகல சகோதரர், அப்ப எத்தனை All his சகோதரர் brothers என்ன came. முடியாம இருந்தாங்க போல இருக்கு. Probably they could சகல not. சகோதரர், All his brothers came. சகல சகோதரிகள், All his sisters came. அறிமுகமானவர்கள், பஸ் All ஸ்டாண்ட்ல, they that had ரயில்வே known ஸ்டேஷன்ல, him. ஃளைட்ல எல்லாம் உங்க அறிமுகமா இருக்காங்களே. எங்க பிரதர் வந்தீங்க, நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஆவடியில பாஸ். ஓ அப்படியா, விசிட்டிங் கார்டு கொடுக்க முடியுமா? கொடுத்துட்டேன். அவரு வருவாரு. எப்போ? So only when you're, கழுதைக்கு முன்னால வர மாட்டான், கழுதைக்கு பின்னால வரும். he will not come before the donkey, but எல்லாம் after. வந்துருச்சுங்க. Everything has come. நேரா எங்க போனான்? Where did they go? நீங்க பைபிளை வாசிச்சு பாருங்க. Read the word of God. எல்லாம் வீட்டுக்கு வந்து They came home. நேரா டைனிங் டேபிளுக்கு போனான். Straight away they entered the dining table. அப்படிதான் பைபிள் இருக்கு. நேரா டைனிங் டேபிள்ல போய் And நல்லா 65 75 85 எல்லாம் தின்னுட்டு having consumed 65, நல்லா 75, ஃபுல்லா 85, தின்னுட்டு having it taken away. They bemoaned Job. இப்ப நல்ல பலர் அடைஞ்சு வந்திருக்க ஆளுநருக்கு. Now they have received strength to cry. When do they have to cry? சாம்பல்ல உட்கார போது அழுதக்கு ஒருத்தம் கிடையாதுங்க. There's not a single soul to weep for him when he was on ரோட்ல the இருக்கும்போது அழுறக்கு ஒருத்தம் கிடையாது. There's none to weep when he was on the road. எப்ப அழுதான்? When did they? 65 75 தின்னுட்டு After eating அந்த 65. பலல்ல வந்து அழுறான். With that strength they say, நீங்க நல்லவங்க, நான் யோபுக்கு பதில் சொல்றேன். I'm telling you, you are good. I tell you what has happened to Job. அழுதுட்டு And after weeping, போகும்போது while returning, அவன் தங்க காசு கொடுத்தானாம். they gave him a ஏங்க, piece of money. இந்த காசை முன்னால கொடுத்தா அப்ப லோகா பேக்கலாம்ல. So this money they could have இத்தனை given. பிரதர்ஸ் இருந்து இந்த காசை கொடுத்திருந்தா நல்ல டாக்டரை பார்த்துருக்கலாம்ல. Could have checked கொடுக்க up. மாட்டான். He would not give. They would not give. எப்ப கொடுத்தான்? When would they give? ஆடு மாடு வந்து உன் வீட்டுல ஒழுங்கா சாப்பாடு இருக்குனாதான். The cattle and sheep return when you have a proper பிரதர், dinner. இவன் புகழ்ச்சி நம்பி எனக்கு ஏமாந்துடாதீங்க பிரதர். என் கருவாட்டு குழம்பை போழ்ந்துட்டான், என் மீன் குழம்பை போழ்ந்துட்டான், என் சிக்கன் சீட்டை போழ்ந்துட்டான். இவனை நம்பி இருந்த சாப்பாடு போச்சுன்னா பின்னால அவன் போயிடுவான். Do not be deceived by all this உன் praise. வீட்டுல சாப்பாடு இருக்கோ, Whether you have it வீட்டுல or not, சாப்பாடு இல்லையோ, whether you have meals or not, நீ தனிமையா இருக்கிறியோ, whether you're நீ alone, சாம்பல்ல இருக்கிறியோ, whether you're on நீ ashes, புழுதியில இருக்கிறியோ, whether you're on dust, அதனால தாங்க வேதம் சொல்லுது, the word of God says, எளியவனை புழுதியில் இருந்து எடுத்து He will lift up the needy from the dunghill. ஆழ்ந்த சேற்றில் ஆண்டவர் நம்ம எப்படி தேடி வந்தாரியா? How did the Lord come? ஐஸ்வர்யம் தேடியா? உன் காணிக்கையை பார்த்தா, Whether looking at your உன் offering or மேன்மையை your பார்த்தா? money or your இல்லையா? honor. No, not so. புழுதியிலே இருந்து என்னை தூக்கி எடுத்தார். God lifted என் me. சிறுமையிலே இருந்து என்னை தூக்கி He எடுத்தாரியா? lifted me from my captivity. தனிமையிலே கர்த்தரை தோற்றார். So when alone he praised God.
பிரதர் உலகம் நம்மை புகழும். The world may praise us. நம்மகிட்ட எல்லாம் இருந்தா உலகம் புகழும் பிரதர். We have everything, the world would honor us. ஆனா நம்ம தனிமையா இருந்த வேளையில When they are alone, கர்த்தர் கரம் பிடித்தார். and God held us. அதனால தான் வேதம் சொல்லுச்சு, The word of God says, நேற்றும் இயேசு கிறிஸ்து நேற்றும் மாற மாட்டார், the Lord is unchanging இன்றும் yesterday, today, and மாற மாட்டார். today. Would not. என்றுமே Never, மாறவே. never would Jesus காலங்கள் ever மாறும். change. The seasons may change. மனுஷங்க மாறுவாங்க, Men may change. சூழ்நிலை மாறும், Circumstances may change. மாறவே மாட்டார். But He would never. ஆகையினால தைரியமா இருங்க. Therefore, be bold in the Lord. தைரியமா இருங்க. Be bold in the Lord. என்கிட்ட சில கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, பாஸ்டர் 2016 தான் புயலோட முடிக்கிறோம், 2016. 17 எப்படி இருக்கும்? How would 2016? புயலோடவே ஆரம்பிப்போம். Let us start with a song. எங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு இது ஒரு குறி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. Start. 1ஆம் தேதி வருது தீர்க்க தரிசன கூட்டம். A prophetical group. ஒரு தீர்க்க தரிசி கூட சென்னையில் இப்படி புயல் சொல்லவே இல்லைங்க. None of the prophets mentioned about the cyclone. இங்க பூமி அழிச்சு இங்க அழிச்சு நான் ஒருத்தன் கூட சொல்லல. என்கிட்ட முன்னால சொல்லுது, ஆனா ஒழுங்கா இருந்திருக்க பார்த்தேன். They never spoke about. ஒருத்தன் கூட சொல்லலங்க. None of them spoke about the cyclone. எல்லாரும் சொன்னாங்க நன்மையின் ஆண்டு, Year of goodness. செழுமையின் ஆண்டு. A year இந்த of மாதிரி prosperity. புயல் அடிச்சு எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போனி எவனா சொன்னா? If one would say all this and plunder you, இதை கேட்கறதுக்கு வேலை மதி கட்டு போறியாங்க. so you spare your time and go there. நான் சொல்வையா, I would say, புயல் வருதோ, let the storm வெள்ளம் come. வருதோ, Let the floods பஞ்சம் come. வருதோ, Let- கொள்ள நோய் வருதோ, என்ன வருதோ, Let anything- இயேசு என்னோடு இருப்பார். Jesus will be there with me. இதாயா தீர்க்க தரிசனம். That's a prophecy. ஆண்டவர் அதே சொல்லி அனுப்பினாரு. That's what the Lord- என்ன நம்பி உலகம் எல்லாம் போ. Trust me and go throughout the whole உனக்கு world. தீர்க்க தரிசனம் என்ன? What's your prophecy? உலகம் முடிய வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன். போ. I would be there with you even to the end of the world. 2016 ஆண்டு இந்த புயல்ல நம்மோட இருந்தார், The Lord was பஞ்சத்துல there. இருந்தார். எது வரைக்கும் He was இருப்பார்? there in the famine, உலகத்தின் முடிவு வரை என்ன கர்த்தர் என்னோடு இருப்பார். Even to the end of the world, the Lord would be with me. அதாயா நமக்கு வாக்குத்தத்தம். வருஷா வருஷம் அதாயா வாக்குத்தத்தம். That is a promise. இன்றைக்கு அதாயா வாக்குத்தத்தம், நாளைக்கு அதான் Tomorrow is வாக்குத்தத்தம். a promise. நீ சாகுற வரைக்கும் அதான் வாக்குத்தத்தம். The promise is there even to your death. நான் உன்னோடு இருப்பேன்பா. I would be there. எவன் உன்னோடு போனா என்ன? Let anybody. நான் மாறவே மாட்டேன். I would never ever நேத்து நான் change. மாறல. I'd never change it. காலங்கள் மாறும், Seasons may change. சூழ்நிலைகள் மாறும், Circumstances. மனிதன் மாறுவான், Man may change. பிள்ளைங்க மாறுவாங்க, பெற்றோர் Children may மாறுவாங்க, change, நண்பன் parents மாறுவான், may change, friends அத்தனை may பேர் change. மாறுவான். Everybody would change. இயேசு நேற்றும் என்றும் என்று மாறவே. Jesus is unchanging forever. கரம் பிடித்தவர் One who held my hand, கை விடவே he மாட்டார். would never ever leave me. கர்த்தர் என்னோடு இருப்பாரியா. The Lord would be there with me. ஆகையால் Therefore, எந்த காலமும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். all times would I praise எந்த God. வேளையிலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். At any occasion I would praise God. நான் எந்த காலத்தில் நடந்து போனாலும் Whatever be the season I எனக்கு ஒன்று walk, தெரியும், I know one thing. நீர் அறியாமல் நடக்கிறதில்லை. Lord, without thy knowledge I என் would not. காலங்களை கையில வைத்திருக்கிறீர். My seasons are in thy hand. எந்த காலத்தில் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். At all times would I praise எல்லார் God. கண்களை மூடுவோம், Let's all close கர்த்தரை our நோக்கி eyes. பார்ப்போம். Let's look at the இந்த Lord. வருஷத்தின் கடைசியிலே We have come to the end of நீ the year. எந்த பாதையை கடந்து வந்திருக்கலாம், The path that you have crossed. நீர் across. கடக்க எந்த பாதையை தேவன் வைத்திருக்கலாம், Whatever path the Lord would have kept for you to cross. எந்த பாதையில தேவன் என்னை நடத்தினாலும், Whatever path God leads me என் through. என் வாழ்க்கையில எந்த காலத்தை தேவன் குறித்து வைத்திருந்தார், Whatever season God has appointed for me. சந்தோஷமாய் இவர் கரத்திலே ஒப்பு கொடுத்து Gladly would I surrender unto His எந்த hand. காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் At பண்ணுவேன். all times would I praise God. காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீயோ என்றும் மாறாதவர், வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர்,
never change thy word. இந்த வருஷ கடைசியில This year end, நான் பாதை எதுவாக இருக்கலாம், whatever may be our path, மரண இருளின் பள்ளத்தாக்கா இருக்கலாம், maybe the valley of death, எல்லாரால கைவிடப்பட்ட வேலையா we would இருக்கலாம், have been forsaken by all, நிந்தையின் பாதையா இருக்கலாம், a path of reproach, அவமானத்தின் பாதையா a இருக்கலாம், path of shame, தீமையின் பாதையா a இருக்கலாம், path of evil, இருதயம் நொறுங்குண்ட பாதையா a இருக்கலாம். path where your heart is broken. எல்லா பாதையிலும் Amidst all those paths, மனிதர்களை கைவிட்டார்கள், mankind has forsaken me. சூழ்நிலைகள் எனக்கு விரோதமாக இருந்தது. Circumstances were against me. பட் என்னுடைய கரத்தை பிடித்தவர், One who held my hand பயப்படாதே, said, fear not, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கை பிடித்தவர் I would be thy help, said the Lord. என்னை கைவிடவே இல்லை, He has never left my hand. என்னை கைவிடவே இல்லை, He never let go my hand. என்னை கைவிடவே He இல்லை, will never let go my hand. என்னை கைவிடவே இல்லை, He has never left my இனிமேல் hand. கைவிடவே மாட்டார், Nor would he leave my hand. இனி கைவிடவே Nor மாட்டார், would he forsake. என்னை ஒருபோது கைவிடவே மாட்டார். He would never ever forsake. அவர் என்னோடு இருக்கிறார், He is there at all அவர் times. என்னோடு இருப்பார், He would be there with me. அவர் என்னோடு இருந்தார், He was there with அவர் me. என்னோடு இருக்கிறார். He is there with me. தேவனே, Lord, தேவனே, Lord, எந்த காலத்திலும் at all times, எந்த at சூழ்நிலையிலும் all circumstances, உம்மையே நான் துதிப்பேன், Lord, I would praise thee only. உம்மையே நான் துதிப்பேன், I would worship thee and praise thee. உம்மையே நான் துதிப்பேன். I would praise thee, my God. எத்தனை பேர் துதிக்க போகிறீர்கள்? How many of you are going to நான் praise உம்மை God? துதிப்பேன், Lord, I'm going to praise நான் thee. உம்மை துதிப்பேன். Lord, I'm going to praise thee. எந்த காலத்திலும் At all times, எந்த நேரத்திலும் at all events, நன்றியினால் உம்மை துதிப்பேன். gratitude would I praise thee. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, எல்லாரும் எழுப்பிருங்க, எல்லாரும் எழுப்பிருங்க. இந்த வேளையிலோ துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலோ துதிப்பேன். எந்த காலத்திலோ எந்த நேரத்திலோ நன்றியால் உம்மை
நீ நல்லவர், Lord, நீ thou good. நல்லவர், Thou good, O Lord. நீ நல்லவர். Thou good, O Lord. உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. Thy mercy நீ endureth forever. நல்லவர், Lord, thou good. நீ நல்லவர் அப்பா. Thou good, O Lord. அப்பா, Hallelujah. நீ நல்லவர் அப்பா. Lord, thou good. எல்லா சூழல் நல்லவர் அப்பா. Amen. என் அவமானத்தின் வேளையிலே நீ நல்லவர். Lord, thou good. என் துன்பத்தின் வேளையிலே நீ நல்லவர். Lord, thou art good at my persecution. நான் கைவிடப்படுகிற வேளையிலே நீ நல்லவர். When I was forsaken, thou art good. நான் தனித்தவனாய் இருக்கும் போது நீ When I நல்லவர். was standing alone, thou art good, O Lord. நல்லவர் அப்பா, Thou art good, O Lord. நல்லவர் அப்பா. Lord, thou art good. நீர் எவ்வளவு நல்லவர், How good thou art, my Lord. நீர் எவ்வளவு How good thou art. ஆண்டவரே, ஆண்டவரே, Hallelujah. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குதப்பா. Lord, the world is இந்த full of it. பொல்லாத உலகத்திலே This wicked world. நீர் ஒருவர் தான் நல்லவர். Thou alone art good. நீர் ஒருவர் தான்ப்பா Thou நல்லவர். alone art good, my God. உம்முடைய நல்லவர் நீ ஒருத்தர் தான்ப்பா. Lord, thou good, my God. நல்லவரே, Lord, thou good. Thou good. நீ நல்லவர். Thou art good, my Lord. எங்கள் பாதை எதுவானால் நீ நல்லவர். Lord, thou good. Hallelujah. நீர் எங்களை நடத்துகிற பாதை எதுவானால் நீ நல்லவர். Whatever path I traverse, thou art good, O Lord. நீ நல்லவர், Hallelujah. நீ நல்லவர். Hallelujah. Thou good, O Lord. Thou good. ஜீசஸ் நீ நல்லவர். Jesus, my Lord, thou good. God is good. God is good. God is good. தேவன் நல்லவர். இதுவரைக்கும் நல்லவராய் இருந்தார். Lord, thou art good to this time. அவர் மாறவே மாட்டார். கடைசி வரைக்கும் அவர் நல்லவர். To the end is good. இயேசு நல்லவர். Jesus is good. சொல்லுங்க, இயேசுவே நீ நல்லவர். Say, Jesus, thou good. நீர் மாறவே Thou மாட்டீர். art unchanging. ஓ ரப சந்தலபர தலபர தல கபௌரியா நிபவபதலபர தலோரியா ஓ ரப சந்தல கபௌரி நிபவபதலபர தல கபௌரியா நீ நல்லவர். Lord, thou good. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் To the end of the world. நீர் all the days. என்னோடு இருப்பீர். Lord, thou art with me. என்னோடு இருப்பீர். Thou art with me. O Lord. நீர் என்னோடு இருப்பீர். Thou wouldst be with me. O Lord. என்னோடு இருந்தீர். Thou wast with me. என்னோடு இருப்பீர். Thou would be with me. நன்றி, Thank thee, O Lord. நன்றி, Thank thee, my God. நன்றி. Thank thee, my எல்லா God. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். Let's clap hands and praise God. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Oh, thank you. Thank you. Thanks, Lord. Thank you.